ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கவி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்டடி டிப்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில பேருக்குலாம் புக்ஸ் பார்த்தாலே தூக்கம் வந்துடும். அந்த படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். அவங்க ஸ்டடீஸ் வந்து கண்டினியூ பண்ண மாட்டாங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற கேட்ஜெட்ஸ் வச்சு எப்படி ஸ்டடி டிப்ஸை ஈஸியாக யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலையும் யூஸ் பண்ணி வீட்டில் இருக்கிற திங்ஸையும் யூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்டடி அது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறாங்கிறத இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். இது கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நமது சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போன்ற அப்டேட்டுக்கு. ஃபஸ்ட்டு, எப்போவுமே மாடல் கொஷின் இல்லாமல் நீங்கள் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் சரி, நீங்கள் ஆர்டினரி எக்ஸாம் எழுதினாலும் சரி, எப்போயுமே ஒரு மாடல் கொஷினை வச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கம்பல்சரி கிடைக்கும். நம்பர் 2, டெய்லி 20 மினிட்ஸ் ஸ்டடி பண்ணணுங்கிற ஒரு ஹேபிட்டை வந்து நீங்கள் கொண்டு வாங்க. சப்போஸ் உங்களுக்கு புக்கை பார்த்தாலே தூக்கம் வருது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டெய்லி 10 மினிட்ஸ் உங்கள் புக்கு கையில் வச்சுட்டு நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டடி பண்ணுற பாசிட்டிவ் திங்கிங் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ டெய்லி 20 மினிட்ஸ் வந்துட்டு ஸ்டடி பண்ணணுங்கிற ஹேபிட்டை வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. நம்பர் 3, ஸ்டடி டேபிள் வித் க்ளீன். நிறைய பேர் நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் யூஸ் பண்ண ஸ்டடி டேபிள் வச்சுப்பீங்க. அது எப்போவுமே நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்க மாதிரி இருங்க. அது நீட் அண்ட் க்ளீனாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் வரும். சப்போஸ் ஸ்டடி டேபிள் உங்கள்கிட்ட இல்லைன்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய புக் மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை நீட்டாக பார்க்குறக்கு அழகாக இருக்கிற மாதிரி பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது படிக்கிற உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். நம்பர் 4, டோன்ட் லேட் நைட் ஸ்டடி. 9 o'clock மேலே எப்போவுமே ஸ்டடி பண்ணாதீங்க. கம்பல்சரி அது உங்களுக்கு அது மைண்டில் போய் அது ஸ்டோர் ஆகவே ஆகாது. அந்த டைம் வேஸ்ட். அதுக்கு பதிலாக ஏர்லி மார்னிங் வேக்கப் பண்ணி நீங்கள் எவ்வளோ பிஃபோராக வேணாலும் படிங்க. கம்பல்சரி அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே 9 o'clock மேலே நீங்கள் படிக்கவே படிக்காதீங்க. கண்டிப்பாக அது மைண்டில் ஸ்டோர் ஆகவே ஆகாது. நிறைய பேர் லேட் நைட் ஸ்டடியும் பண்ணுவாங்க, மார்னிங் ஸ்டடியும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு இது வச்சுக்கோங்க, 9 o'clock அதுக்கு மேலே ஸ்டடி பண்ணவே பண்ணாதீங்க. அது யூஸ்ஃபுல்லே கிடையாது. நம்பர் 5, ரிலேட்டட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அதே கோர்ஸ் ரிலேட்டடாக படிக்கிறவங்கள நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுட்டு அவங்கள்ட்ட இருந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக வேறு ஸ்டடி இருந்தாலும் அவங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணி உங்களுடைய டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு அந்த ரிலேட்டட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கம்பல்சரி வந்துட்டு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்பர் 6, ஸ்டோன் ஸ்டடி ஆன் யுவர் பெட். எப்போவுமே கம்ஃபர்டபுளாக உட்காந்து படிக்காங்க. முக்கியமாக பெட்டு மேலே உட்காந்து படிக்கவே படிக்காதீங்க. கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்ஃபர்டபுள் வந்துட்டு ஸ்டடி இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்லீப்பிங் மோடில் கொண்டு போயிடும். ஸோ எப்போவுமே பெட்டு மேலே உட்காந்தோ பெட்டு மேலே சாஞ்சோ நீங்கள் ஸ்லீப்பிங் பண்ணி படிக்கவே படிக்காதீங்க. நம்பர் 7, பவர் ஆஃப் மார்னிங் ஸ்டடி. எப்போவுமே பவர் ஆஃப் மார்னிங். உங்களுக்கு புரியாத சப்ஜெக்ட் இல்லை ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட் இருக்குன்னா அதை காலையில் நீங்கள் 4 to 5 அந்த டைமில் நீங்கள் ஏர்லி மார்னிங் வேக்கப் பண்ணி நீங்கள் படித்து பாருங்கள். கம்பல்சரி சொல்கிறேன், உங்களுக்கு அது வேறு லெவலில் பெனிஃபிட் தரும். நம்பர் 8, ஸ்டடி வித் நோ டிஸ்டர்பிங். உங்களுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இருக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு அவங்களுடைய சைல்டு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸிங்னா சம்திங் இருக்கும். உங்களுடைய ஒர்க்கு கூட டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்களுடைய ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுற ஒரு டைமை வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். அது கம்பல்சரி உங்களுக்கு ஸ்டடியோட இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நம்பர் 9, ஸ்டடி வித் புக் ஒன்லி. நிறைய பேர் வந்துட்டு ஆன்லைனில் படிப்பாங்க, பிடிஎஃப் படிப்பாங்க, கேட்ஜெட் யூஸ் பண்ணி ஆன்லைன்லேயே படிப்பாங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கவே இருக்காது. என்றைக்குமே ஒரு புக்கில் ரீட் பண்ணி நீங்கள் அண்டர்லைன் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி வரவே வராது. ஸோ எப்போவுமே ஒரு புக்கில் சப்போஸ் பிடிஎஃபாக இருந்துச்சுன்னா அதை பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் புக்கில் படிக்கிற மாதிரி ஒரு பழக்கத்தை நீங்கள் எப்போவுமே கொண்டு வந்துடுங்க. நம்பர் 10, பிஃபோர் எக்ஸாம்ஸ் டோன்ட் ஸ்டடி. எப்போவுமே எக்ஸாம்ஸுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை நீங்கள் காலையில் எக்ஸாம்ஸ்னால் நைட்டு 10 மணி வரைக்குமோ இல்லை ஏர்லி மார்னிங் நீங்கள் படிக்கவே படிக்காதுங்க. கம்பல்சரி இது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை தான் கொண்டு வருமே தவிர அதில் எந்த யூஸ்ஃபுல்லும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட படிப்பீங்க. அது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை தான் உருவாக்குமே தவிர அதனால் எந்த யூஸ்ஃபுல்லும் இருக்காது. ஏற்கனவே படித்த பாடங்கள் கூட மறந்து போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்பர் 11, அவே ஃப்ரம் யுவர் கேட்ஜெட்ஸ். நீங்கள் படிக்கணும்னு ஒரு 20 நிமிஷம் ஒதுக்கிட்டிங்கன்னா கம்பல்சரி உங்களுடைய ஃபோன்ஸ், லேப்டாப், பிசி இந்த மாதிரி எது பக்கத்துலையுமே உட்காந்து படிக்காதீங்க. அந்த மாதிரி கேட்ஜெட்ஸை வந்துட்டு தூரமாக வச்சுருங்க, இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி அது இருந்துச்சுன்னா ஒரு சின்ன மெசேஜ் வந்துச்சுன்னா கூட உங்கள் கான்சன்ட்ரேட்டை டைவெர்ட் பண்ணி கம்பல்சரி வந்துட்டு அந்த ஸ்டடீஸ்லேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இல்லாமல் அதில் கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரி இருக்கும். இன்றைக்கெலாம் நம்மளுடைய கேட்ஜெட்ஸ் வந்துட்டு 3வது கை மாதிரி இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்டடி கண்டினியூ பண்ணும்போது கேட்ஜெட்ஸ் இல்லாமையே கண்டினியூ பண்ணுங்கள். யூஸ் ஹைலைட்ஸ் டெக்னிக்ஸ். உங்களுக்கு ஏதாவது பிடிக்காத டாபிக் இல்லை ஒரு பிக் கொஸ்டின்ஸ் அது உங்களுக்கு படிக்க முடியல அப்படின்னா அந்த லைன்ஸை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஹைலைட் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீட் பண்ணி பாருங்கள். கம்பல்சரி உங்களுக்கு வந்துட்டு அது அந்த கொஸ்டின் வந்துட்டு மேலே இன்ட்ரெஸ்டட் அதிகமாக இருக்கும்.
இந்த மாதிரி நான் பிக்சரில் காமிக்கிற மாதிரி. இது ஒரு டைம் வந்துட்டு ஒரு சிறுவன் வந்துட்டு ஐயா அப்துல் கலாம் ஐயாட்ட ஒரு டாப்பிக்கை படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த பையன் கேட்டப்ப அவர் சொன்ன டெக்னிக் தான் இது. ஸோ உங்களுக்கு ஒரு புரியாத டாபிக் இருந்துச்சு அப்படின்னா அது மேலே ஹைலைட்டர் யூஸ் பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் கம்பல்சரி உங்களுக்கு அந்த கொஷினை படிக்கிறதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்டட் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ நான் சொன்ன ஸ்டடி டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே இந்த மாதிரி டெக்னிக்ஸில் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் அது என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற அப்டேட்ஸ் நித்திக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா.